ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் வேலு. நாம் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிங் கோப்ரா அப்படின்ற பாம்போட ஹைட் அண்ட் வெயிட், இது எதை அதிகமாக விரும்பி சாப்பிடும், இந்த பாம்போட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிங் கோப்ரா சவுத் ஈஸ்ட் ஏசியா, அதாவது தென்கிழக்கு ஆசிய பகுதியில் வாழும் ஒரு பாம்பு இனம். இது உலகத்திலே மிக நீளமான ஒரு விஷப்பாம்புன்னு சொல்லுவாங்க. இதோட நீளம்னு பார்த்தா 6.7 மீட்டர், 19 அடியிலிருந்து 22 அடி நீளம் வரைக்கும் வளருமாமா. இது பொதுவாக அடர்ந்த காட்டுப்பகுதியில் தான் அதிகமாக வாழும்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பு ஒரு மனுஷனை கடிச்சிச்சின்னா ஒரே கடியிலே அவனோட உயிர் கூட போயிடுமாமா. அந்த அளவுக்கு இந்த பாம்புக்கு விஷம் அதிகம்னு சொல்கிறாங்க. இந்த பாம்போட வெயிட்டு 6 கிலோ வரைக்கும் இருக்குமா. தென் தாய்லாந்தில் நக்கோன் சி தம்பாரத் மலையில் பிடிச்ச ஒரு பாம்போட ஹைட்டு 18.5 அடி. லண்டனில் ஒரு உயிரின காட்சி சாலையில் இருந்த ஒரு பாம்போட ஹைட்டுன்னு பார்த்தா 18.8 அடின்னு சொல்கிறாங்க. கிங் கோப்ராவோட கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தா மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்துலையும் இல்லைன்னா மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்குமா. இதனோட கண் ரொம்ப பெருசாக இருக்குமா. இதனோட பார்வை கட்பார்வையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கட்பார்வைனா பாம்பு படம் எடுக்க எழுந்து நிற்கும்போது நம்மளை பார்க்காம ஒரு பார்வை, அந்த பார்வையில் எல்லாரையும் மிரட்டி விட்டுரும். ஆண் பாம்பு பெண் பாம்பை விட ரொம்ப நீளமாகவும் தடிமனாகவும் இருக்கும். இதோட ஆயுட்காலம் சராசரி 20 வருஷம் இருக்கும். இந்த பாம்பு நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்கும்னு கேட்டால் மேற்கு தொடர்ச்சி மலை ஃபாரஸ்ட்லேயும் திருநெல்வேலியில் இருக்கிற மாஞ்சோலை ஃபாரஸ்ட்லேயும் இதை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பு காட்டில் தண்ணி எங்கே அதிகமாக இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே தன்னோட வாழ்விடத்தை அமைச்சுக்கிறோமா. இந்த பாம்பு மற்ற எல்லா பாம்பு மாதிரி தான் அதனோட இரையை அதனோட வாசனையை வச்சு தான் உணருமா. இதனோட பார்வை திறன் 300 அடிக்கு தாண்டி இருக்கிற அதனோட இரையை சிறு அசைவை கூட உணரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. எல்லா பாம்பும் மாதிரி தான் 4 சைடு இந்த பாம்போட வாய் விரியும். இதனோட தலையை விட வாய் பெருசாக விரியுமாமா. இது அதிகமாக பகலில் தான் வேட்டையாடுமா. நைட்டு இந்த பாம்பை பார்க்குறது ரொம்ப ரேர்னு சொல்கிறாங்க. பொதுவாக பாம்புகள் எதை சாப்பிடும்னா எலி, தவளை, சின்ன சின்ன பூச்சிகள் அந்த மாதிரி. ஆனால் கிங் கோப்ரா மட்டும்தான் எலி, தவளையோட மற்ற பாம்புகளை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுமா. இந்த பாம்பு மற்ற பாம்புகளை விட சாரப்பாம்பை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பு பசியில் இருக்கும்போது அதோட இரையை ஒரு தடவை சாப்பிட்டா போதுமாமா. அதுக்கப்புறம் பல நாட்கள் சாப்பிடாமல் உயிர் வாழக்கூடிய தன்மை அந்த பாம்புக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த வகையான பாம்புகள் எல்லாமே தன்னோட இரையை தவிர வேறு யாரையும் தாக்குறதில்லை. எதிரிகள் தன்னோட வழியில் குறுக்கிடும்போது தான் தன்னோட உடம்பை தரையிலிருந்து பல அடி தூரத்துக்கு உயர்த்து காட்டுமா. அதுக்கப்புறம் தான் படம் எடுக்க ஆரம்பிக்குமா. இது எதுக்கு அப்படி பண்ணுதுன்னா தன்னோட பலத்தை காமிக்க இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுதுன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி எதிரிகள் தன்னை நெருங்கும் போது தான் விஷத்தை கக்க ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பு ஒரு யானையை கடித்தா அந்த யானை 3 மணி நேரத்தில் இறந்து போய்விடுன்னு சொல்கிறாங்க. இந்த பாம்போட விஷம் ஆப்பிரிக்காவில் இருக்க கருப்பு மாம்பா பாம்புகளை விட 5 மடங்கு விஷம் அதிகமாக இருக்குமா. இந்த பாம்பு கடித்தா விஷத்தை முறிக்கிற மருந்து இன்னும் கண்டுபிடிக்கலையா. இந்த வகையான பாம்பு கடித்த உடனே நம்ம இறந்துருவோம்னு நினச்சி நம்ம இதய வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். இந்த பாம்போட விஷம் நம்ம ரத்தத்தில் கலந்து ரத்த ஓட்டமும் வேகமாக உடம்பு முழுவதும் பரவி நம்ம இறந்து விடுவோம். பாம்பு கடித்த உடனே எப்போவுமே நம்ம பதட்டப்படக்கூடாது. முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற தாய்க்காரனாகவும் அதனோட உடம்பை மலை போல் வட்டமிட்டு சுருட்டி அதுக்குள்ளேயே முட்டையிடும். ஒரே நேரத்தில் 20லேருந்து 30 முட்டை வரை இடும்னு சொல்கிறாங்க. மற்ற விலங்குகிட்டேருந்து தன்னோட முட்டையை பாதுகாக்க முட்டைக்கிட்டேயே படுத்திருக்குமா. இந்த பாம்புகளோட இனச்சேர்க்கை ஜனவரியிலேருந்து மார்ச் வரை நடக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. ஏப்ரல்லேருந்து மே மாதம் வரைக்கும் பெண் பாம்புகள் முட்டையிட ஆரம்பிக்குமா. இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனை டச் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.